ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் நமக்கு 2 பாயிண்ட் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். டெவலப்மெண்ட்ஸ் தட் லீட் டு நீல்ஸ் போர்ஸ் ஆட்டம் மாடல் 2 டியூவல் நேச்சர்னு ஒன்று பார்த்தோம். இன்னொன்று நமக்கு அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு 2 பார்த்தோம். இப்போ வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு. அதுக்கடுத்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வேவ் நேச்சரில் பார்க்க போகிறோம். ஒன்று பார்ட்டிக்கல் நேச்சர், இன்னொன்று வேவ் நேச்சர். இப்போ நம்ம பார்க்குறது வேவ் நேச்சர். ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் அவர் 1870 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு பாடி, அது எலக்ட்ரானாக இருக்கட்டும் இல்லை ப்ரோட்டானாக இருக்கட்டும், அது ஒரு சார்ஜ்டு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஒரு சார்ஜ்டு பாடி அண்டர் ஆக்ஸ்லரேஷன் அல்டர்னேட்டிவ்லி ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவ் பண்ணுறப்போ, அது மூவ் ஆகி போயிட்டுருக்கப்போ அது ஆல்டர்னேட்டிவாக எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. தே ப்ரொடியூஸ் அண்ட் டிரான்ஸ்மிட் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். அது அதை ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னா வேவ் ஃபார்ம்ஸில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது வேவ் ஃபார்மில் ட்ராவல் ஆகுதா, அதில் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் அந்த 3 ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கிறது. இது எனக்கு இசட் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது பாசிட்டிவ் எக்ஸ்னால் இந்த சைடு நெகட்டிவ் எக்ஸ் இருக்குமா, இது இசட் ஆக்சிஸ்னால் இந்த பக்கம் இதுக்குள்ளே இன்டூ ஒரு இசட் ஆக்சிஸ் இருக்குமா, இது மேலே இருக்க பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் கீழேயும் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவில் இருக்கும்ல, அதுதான். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸு இந்த லைனு, மேலே இருக்க ஒய் ஆக்சிஸ் இந்த லைனு, இசட் ஆக்சிஸ் இப்போ இந்த சைடு இந்த இசட் ஆக்சிஸ் இருக்க மாதிரி இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த சைடுமே இசட் ஆக்சிஸ் இருக்கும்ல, இப்படி இருக்கும் கீழேயும் இருக்கும்ல ப்ளஸ் சிம்பிள் மாதிரி. இப்போது இந்த இசட் ஆக்சிஸ் அந்த சைடு இருக்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு இருக்கிறத நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ இப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதிலேருந்து இப்படி ட்ராவல் பண்ணுது. வேவ்னாலே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும். இப்போ இந்த ஒய் ஆக்சிஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி வேவ் ஃபார்ம்ஸில் ட்ராவல் பண்ணுது. இந்த இசட் ஆக்சிஸ் இருக்குல்ல, இசட் ஆக்சிஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு வேவ் ட்ராவல் பண்ணுது. பாருங்கள், இது இந்த பிளைனை வச்சுக்கோங்க. இந்த பிளைனில் இப்படி ஒரு வேவ் ட்ராவல் பண்ணுது. இந்த வேவ் இப்படி ட்ராவல் பண்ணுது. அதுதான் இப்படி ட்ராவல் பண்ணுற வேவை நான் ரெட் லைனில் இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸை வச்சு ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். இசட் ஆக்சிஸை வச்சு வேவ் இப்படி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுது. புரியுதுங்களா? இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து இப்படி கீழே இந்த மாதிரி இப்படி ட்ராவல் ஆகிறது இந்த வேவ். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் இது ரெண்டுலேயுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒன்று என்னென்னா, அதோட டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் சேம் ஒரே ஒரு ஆக்சிஸ் இதில் தான் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் தான் அதோட டைரக்ஷன் ரெண்டுமேவும் அந்த ஒரு டைரக்ஷனில் தான் ப்ரொபகேட் ஆகி மூவ் ஆகுது. அப்போது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல், ஏதாவது ஒரு எலக்ட்ரானாக இருக்கட்டும் ப்ரோட்டானாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ப்ரொடியூஸ் ஆகி சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட் ஆச்சுன்னா அதில் அல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ரெண்டுமே வருது பாருங்கள். அல்டர்னேட்டிவாக மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, ஒரு வேவ் ஃபார்மில் டிரான்ஸ்மிட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் வேவ் ஃபார்மில் டிரான்ஸ்மிட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேவ் ஃபார்மில் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆனால் இது ரெண்டையும் பாருங்கள், இது எல்லாமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். நான் இதில் வச்சு காமிச்சேன்ல. இப்போ இந்த இது ஒய், இது இசட்டு, இது எக்ஸு, இது எல்லாமே 90 டிகிரியில் தான் இருக்கும். இதுவும் 90 டிகிரி, இதுக்கும் 90 டிகிரி. வரைஞ்சிருக்கிறதுல அப்படி தெரியாது, ஆனால் எல்லாமே 90 டிகிரியில் பர்பெண்டிகுலராக அது இருக்கும். இந்த வேவ்ஸுமே 90 டிகிரியில் பர்பெண்டிகுலராக ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி ஒரு வேவ் ட்ராவல் ஆகும். இப்படி ஒரு வேவ் ட்ராவல் ஆகும். நமக்கு அந்த இந்த ஸ்லாண்டிங்காக இந்த ஆக்சிஸில் ஒரு வேவ் ட்ராவல் ஆகுது. இதை டிட்டர்மைன் பண்ணி ஒரு வேவ் ட்ராவல் ஆகுது. நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னா அந்த ஆக்சிஸில் இப்படி ஒரு வேவ் ட்ராவல் ஆகுது. அந்த 2 வேவ்மேவும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்
ரெண்டுமே 90 டிகிரியில் பர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் இதுதான் சொல்கிறாரு, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து அண்டர் ஆக்சிலரேஷன் அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணி அது என்ன ஃபார்மில், அந்த ஃபீல்டு என்ன ஃபார்மில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், மூவ் ஆகும், அடுத்து மூவ் ஆகும் அப்படின்னா வேவ் ஃபார்ம்ஸில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் வந்து 1870 அந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து தே ஆர் பர்பெண்டிகுலர். இது பிஆர் அந்த பர்பெண்டிகுலர் தான் நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ரெண்டுமே 90 டிகிரியில் பர்பெண்டிகுலராக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும். நெக்ஸ்ட்டு தே ரெக்வயர் நோ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவுண்ட் வேவ்ஸில் நான் பேசுகிறது, அதே மாதிரி வாட்டரில் ஏதாவது நம்ம தூக்கி போட்டோம் இல்லை வேவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா கடலில், அது எல்லாமே வேவ் ஃபார்மில் வந்து இப்படி கடலில் மூவ் ஆகும்ல அந்த வேவ்ஸு, சவுண்ட் வேவ்ஸ், அது எல்லாத்துக்குமே ஒரு மீடியம் தேவைப்படும். ஒரு ஏர் மீடியம் இருக்கணும், அது வந்து வேக்யூமில் ட்ராவல் பண்ணாது. தே நீட் சம் மெட்டீரியல் மீடியம். ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு வந்து தே ரெக்வயர் நோ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். இப்படி ப்ரொபகேட் ஆகி போகிறதுக்கு அதுக்கு எந்த மீடியமே தேவைப்படாது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அந்த காலத்துலேருந்து ஒரு வெல் நோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதனால தான் சன்லேருந்து நம்மளால் அந்த சன்லேருந்து மூன்லேருந்து வர்ற லைட்டை வந்து இன்பிட்வீன் சன் அண்ட் எர்த்துக்குள்ளே தான் நமக்கு வந்து ஒரு மீடியம் இருக்குது, ஏர் மீடியம், ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. எர்த்தை விட்டு வெளியே போயிட்டால் அங்கே வந்து வேக்யூம் தான் ஃபுல்லாக, எந்த ஏருமே இல்லை. ஆனால் நமக்கு லைட் அங்கேருந்து சன்லேருந்து எர்த்தை ரீச் பண்ணுது அப்படின்னா நடுவில் வேக்யூமில் வந்து லைட்டு ட்ராவல் ஆகுது. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து தே ரெக்வயர் நோ மீடியம், அதுக்கு எந்த மீடியமும் தேவைப்படாது. தே ட்ராவல் இன், அதாவது வேக்யூமில் அதனால் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வர்றதுனால தான் நம்மளால் லைட் வேவ்ஸை வந்து பார்க்க முடியுது. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லாம்டா. இது வந்து லாம்டானா என்ன, வேவ் லென்த். அண்ட் நியூ அப்படின்னா ஃப்ரீக்வென்சி. அப்போ வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வென்சி யூஸ் டு டிஸ்கிரைப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து இதுக்கு அடுத்து படிப்போம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வென்சியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நியூட்டன் வந்து லைட்டை ஒரு கார்பசல்ஸ் அப்படின்னா பார்ட்டிகல்ஸை கன்சிடர் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் இயர்லி டைம்ஸில் வந்து லைட் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிக்கல், அது இட் ஹேஸ் அ பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் 19th centuryயில் அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ லைட் ஹேஸ் வேவ் நேச்சர் அப்படின்னு தெரிய வருது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில். இந்த நம்ம சொன்னோம்ல அந்த அல்டர்னேட்டிவாக எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், இந்த டிரான்ஸ்மிட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் ஃபார்மில் டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த வேவ்ஸ் அந்த இதோட நேம் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னு சில டவுட்ஸ் இருக்கும். வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னு சொல்லலாம், இல்லை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லலாம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆர் ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். நிறைய டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்குது. ஒரு பர்டிகுலராக இது மட்டும்தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்லாம் சொல்ல முடியாது. அப்போ நிறைய டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்குது அப்படின்னா அது எதில் டிஃபர் ஆகும், அந்த டைப்ஸ் எல்லாம் எதில் டிஃபர் ஆகும்னா தே டிஃபர் பை லாம்டா விச் இஸ் வேவ் லென்த் ஆர் நியூ விச் இஸ் ஃப்ரீக்வென்சி. அப்போது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து வேவ் லென்த்தை வச்சு டிஃபர் ஆகலாம், இல்லாட்டினா அதோட ஃப்ரீக்வென்சியை வச்சு டிஃபர் ஆகலாம், விச் கன்ஸ்டியூட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருக்க இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வென்சி இருக்குது. அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸாக இருந்தது. இப்போது எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ரேடியேஷன் தே ஃபார்ம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுமே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபார்ம் பண்ணி ஒன்றா தான் அதில் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருச்சுல. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கும் அது எப்படி டிஃபர் ஆகுதுன்னா பை தேர் வேவ் லென்த் லாம்டா, அதே மாதிரி பை தேர் ஃப்ரீக்வென்சி நியூ.
அப்போ which constitute the electromagnetic spectrum வந்து அதுதான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸ். இப்போ பாருங்கள், கீழே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து கீழே லேம்டான்னு போட்டிருக்கேன். ஏன்னா லேம்டானா என்னது? வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த்து வந்து நம்ம மீட்டரில் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தோன்னா நானோ மீட்டரில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து வேவ் லென்த் வந்து மீட்டரில் நமக்கு அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் வந்து மீட்டரில் இருக்கா, அது பாருங்களேன். வேவ் லென்த் 10⁸, 6, 4, 2, 0, 10⁻², -4, -6, -8 அந்த மாதிரி கீழே இருக்க வேவ் லென்த் வந்து இந்த சைடு போக 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 டிக்ரீஸ் ஆகுது. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 38 இந்த டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு பாருங்கள். கீழே இருக்க இந்த வேவ் லென்த், இந்த வேல்யூ எல்லாமே வேவ் லென்த்தை டினோட் பண்ணுது. அந்த வேவ் லென்த் வந்து இந்த லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட், இது ரைட் சைடு, அந்த சைடு வந்து லெஃப்ட். நம்ம அப்போ ரைட் டு லெஃப்ட் இங்கிட்டிருந்து இந்த சைடு போகிறப்போ அதோட வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுதா, நெகட்டிவ் வரைக்கும் போகுது. மேலே பாருங்கள் ஃப்ரீக்வென்சியை பாருங்கள். 0, 2, 4, 6, 8, 10⁻10, 10⁻12, 10⁻14 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போது மேலே பாருங்கள் ஃப்ரீக்வென்சி ரைட் டு லெஃப்ட் போகிறப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? lambda which is inversely proportional to frequencyயும் வேவ் லென்த்தும் டிஃப்ரெண்ட்லி inversely proportional. இந்த லேம்டான்ற வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வென்சி நியூ இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ஃப்ரீக்வென்சி டிக்ரீஸ் ஆகும். வேவ் லென்த் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆகும். தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு டெஃபினிஷன். இப்போ லேம்டா வேவ் லென்த் வந்து கூட்டிகிட்டே போகுதுன்னா ஃப்ரீக்வென்சி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். இப்போ வந்து லேம்டா வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கீழே தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வென்சி குறையும், வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் லேம்டா விச் இஸ் வேவ் லென்த் விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லி இந்த இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுபடி பாருங்கள், கீழே வேவ் லென்த்தோட இது கொடுத்துட்டாங்க, மேலே ஃப்ரீக்வென்சி ஹர்ட்ஸ் அதோட யூனிட் ஆர் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த இது இருக்குல்ல ஃப்ரீக்வென்சி இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த 10⁸ லேம்டாவா இது வேவ் லென்த்து. அப்போ 10⁸ இந்த 10⁴, 2 அப்போ நடுவில் 10⁻3 இது 10⁻3 வரைக்கும் லாங் ரேடியோ வேவ்ஸ் இருக்குது. மேலே ஃப்ரீக்வென்சி வைஸும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து ரேடியோ வேவ்ஸ், அதில் FM, AM இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகமான ஃப்ரீக்வென்சி, அதே மாதிரி கம்மியான வேவ் லென்த்தில் என்ன இருக்குது? மைக்ரோவேவ். அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட்க்கு அடுத்து யூவி ரேஸ்க்கு அப்புறம் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ரேஸ், இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது காமா ரேஸ். இப்போது இங்கே நான் நடுவில் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அது மட்டும்தான் ரொம்ப ஸ்மால் ஏரியா தான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஹியூமன் ஐயால் நம்ம பார்க்கக்கூடிய அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இதில் மட்டும்தான் வருது. அப்போது இந்த தான் விசிபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ரேஞ்ச் என்ன எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻15 ஹர்ட்ஸ். இந்த ஃப்ரீக்வென்சி 10⁻15 ஹர்ட்ஸில் தான் நமக்கு விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இந்த 400 நானோமீட்டர் லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு நானோமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. 400 நானோமீட்டர் டு 750 நானோமீட்டர் இந்த ஒரு ரேஞ்சில் இருக்க அந்த வேவ் லென்த்தை மட்டும்தான் ஹியூமன் ஐயால் அதாவது ஹியூமன் வந்து நேராக எந்த ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் பார்க்க முடியும். அதுதான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். நம்ம பார்க்குற கலர்ஸ் எல்லாமே 400 to 750 நானோமீட்டருக்குள்ளே தான் வரும். அப்போ விசிபிள் ரீஜனோட ஃப்ரீக்வென்சி என்ன? 10⁻15 ஹர்ட்ஸ். மேலே 10⁻14, 16க்கு நடுவில் இருக்குது 10⁻15 ஹர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் நான் தெளிவாக இதை வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை பார்த்துக்கோங்க. ரேடியோ வேவ்ஸ் வந்து எந்த ஃப்ரீக்வென்சி ரேஞ்சில் வருது அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வென்சியை வச்சு சொல்கிறோம். ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் எதில் வருது அப்படின்னா 10⁻6 ஹர்ட்ஸ். 10⁻6 ஹர்ட்ஸ் இந்த இருக்கா, 10⁻6 ஹர்ட்ஸில் வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து அதோட ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் வருது. விச் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ராட்காஸ்டிங்காக நம்ம ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைக்ரோவேவ். இந்த மைக்ரோவேவ் வந்து
10 to the power 10 ஹர்ட்ஸ் மைக்ரோவேவ் வந்து இந்த 10 to the power 10 ஹர்ட்ஸில் வந்து நம்ம மைக்ரோவேவை யூஸ் பண்ணுறோம். அந்த ரேடியேஷனோட எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேடார். நம்ம சோனார் அப்படின்னா சவுண்டை வச்சு சீக்குள்ளே இருக்க அந்த டிஸ்டன்ஸ் அதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரேடார் அப்படின்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மூணு அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பேஸில் இருக்க ஏதாவது ஒன்றுக்கு இல்லாட்டினா அண்டர் த ஓஷனுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த இதுக்கெலாம் ரேடார் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோவேவை வந்து ரேடாருக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 10 to the power 10 ஹர்ட்ஸ். அடுத்து இன்ஃப்ராரெட் ஐஆர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் வந்து ஹீட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 10 to the power 13 ஹர்ட்ஸ். அப்புறம் பாருங்கள் யூவி ரேஸ் இருக்கா. யூவி ரேஸ்க்கு வந்து 10 to the power 16 ஹர்ட்ஸ். அந்த 10 to the power 16 ஹர்ட்ஸ் இந்த யூவி ரேஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் அன் காம்போனண்ட் ஆஃப் சன் ரேடியேஷன். அந்த சூரியன் கதிர்வீச்சில் இருக்க ஒன் ஆஃப் த காம்போனண்ட்டாக யூவி ரேடியேஷன் விச் இஸ் 10 to the power 16 ஹர்ட்ஸ். விசிபிள் ரீஜன் வந்து 10 to the power 15 ஹர்ட்ஸ் விசிபிள் லைட் வந்துடும். நீங்கள் இவ்வளோ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஏதாவது ஒரு ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லாம்டா வந்து வேவ் லென்த் டிக்ரீஸிங் ஆர்டர்லேயும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டினா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸிங் ஆர்டர்லேயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது லாங் ரேடியோ வேவ்ஸ் அப்புறம் மைக்ரோவேவ்ஸ் வருது. அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட் ஐஆர் விசிபிள் ரீஜன் இங்கே வரும். அடுத்து யூவி ரேஸ், அதுக்கு மேலே எக்ஸ்ரேஸ், அதுக்கு மேலே காமா ரேஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு ஆர்டராக மட்டும் ஏதாவது ஒன்றுக்கு படித்து வச்சுட்டிங்கன்னா அது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஃப்ரீக்வன்சிக்கு. இல்லை ஃப்ரீக்வன்சி படிச்சிருந்தீங்கன்னா வேவ் லென்த் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆர்டரில் எழுதிட்டா முடிஞ்சு. என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க இந்த வேவ்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன. மைக்ரோவேவ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். இன்ஃப்ராரெட் எதுக்கு யூஸ்ஃபுல், அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது விச் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் தேர். அந்த யூனிட்ஸை தான் இப்போ நம்ம பேசிக்காக லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம நியூ அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த சிம்பிள் தான் நியூ சிம்பிள். அதோட எஸ்ஐ யூனிட் ஃப்ரீக்வன்சி எஸ்ஐ யூனிட் என்னென்னா ஹர்ட்ஸ், HZ அப்படின்னு போடுவோம். இட் வாஸ் நேம்டு, இந்த எஸ்ஐ யூனிட் வந்து HZ அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் ஹென்ரிச் ஹர்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஹர்ட்ஸ் அப்படின்றதவே ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட்டாக வச்சுட்டாங்க. இன்னொன்று எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்வர்ஸ். அதாவது செகண்ட் இன்வர்ஸ்னால் 1/2. இது இந்த செகண்ட் கீழே இருக்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு பவர் 1 இருக்குது. இதை நான் மேலே எடுத்துகிட்டு போனேன்னா செகண்ட் இன்வர்ஸ் -1 ஆயிரும். அதுதான் செகண்ட் இன்வர்ஸ். ஓகேங்களா. அப்போ அதுக்கு வந்து 2 யூனிட் இருக்குது. ஹர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், செகண்ட் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் பாஸ் த்ரூ அ பாயிண்ட் அட் 1 செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் அந்த வேவ்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து க்ராஸ் பண்ணி போகுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க. இதில் வந்து ஃப்ரீக்வன்சி நியூ வந்து அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்கா. இதில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சி நியூ வந்து கம்மியாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க ஃப்ரீக்வன்சி? இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கா, இங்கே இவ்வளோ தான் இருக்குது, ஒரு சிங்கிள் இது தான் இருக்குது. அப்போது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் அதோட வேவ் லென்த் குறையுதுங்களா. வேவ் லென்த்னா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது ஒரு க்ரெஸ்ட்டு ஒரு ட்ரஃப்பு, இது க்ரெஸ்ட் இது ட்ரஃப், ஒரு க்ரெஸ்ட் ஒரு ட்ரஃப் சேர்ந்தது தான் ஒரு வேவ் லென்த்து. அப்போது இது பாருங்கள் வேவ் லென்த் குட்டி ஆகுதா, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. இப்போது ஃப்ரீக்வன்சி விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. இப்போது வேவ் லென்த் ஹையாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதுக்கு ஒரு வேவ் தான், இதே இங்கே பர்டிகுலர் இதுக்கு ஒரு 2 வேவ், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ வேவ் லென்த்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வேவ் லென்த் வந்து லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். லாம்டா சிம்பிள் இது தான். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வேவ் லென்த் வந்து அந்த லென்த்து தானே, லென்த்தோட யூனிட் தான் இதோட எஸ்ஐ யூனிட்டும் விச் இஸ் மீட்டர்.
ஆனால் நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவ்லலாம் போயிட்டு இருந்ததில்ல. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் வந்து ரொம்ப மச் ஷார்ட்டர் வந்து வேவ் லென்த் இருக்கனால ஸ்மால் யூனிட் விச் இஸ் நேனோமீட்டரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் மீட்ரு தான் இதுக்கும் யூனிட். நம்ம வந்து அதில் ஷார்ட்ரு யூனிட்ஸ்லாம் இருக்கனால நேனோமீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஒரு நேனோமீட்டர் which is equal to 10 to the power minus 9 மீட்டர். இது வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வேவ் லென்த். அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இப்போது இன் வேக்யூம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வேவ் லென்த்தை கன்சிடர் பண்ணாமல் எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுமே வேக்யூமில் வந்து தே ட்ராவல் அட் த சேம் ஸ்பீட், ஒரே ஸ்பீடில் தான் அப்ராக்சிமேட்டாக எல்லா வேவுமே எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுமே ட்ராவல் ஆகும். அந்த இது தான் நம்ம வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், அதாவது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் விச் இஸ் ஆக்சுவலி த ஸ்பீட் ஆஃப் லைட். அதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட்டேவும். வேக்யூமில் வந்து எந்த வேவ் லென்த்து அப்படின்னா லைட்டு பார்க்காது, ஒரே ஸ்பீடில் தான் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும். அதை வந்து நம்ம வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். அதே தான் ஸ்பீட் ஆஃப் ரேடியேஷனும் வேக்யூமில். வெலாசிட்டி ஆஃப் வேவை வந்து நம்ம சின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போது சி விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு ஃப்ரீக்வென்சி. லாம்டானா என்ன? வேவ் லென்த் இன்ட்டு ஃப்ரீக்வென்சி தான் சி. ஓகேங்களா? அப்போது ஃப்ரீக்வென்சி விச் இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டாவா? ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிக்கணும்னா என்னது? வெலாசிட்டி ஆஃப் த வேவ் பை வேவ் லென்த். இதேவும் நம்ம லாம்டா கண்டுபிடிக்கணும்னா லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஃப்ரீக்வென்சி. இந்த ஃபார்முலா தான் மூணுமே மாறி மாறி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வேவ் நம்பர். வாட் இஸ் வேவ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா, வேவ் நம்பர் சிம்பிள் எப்படி? நம்ம வேவ் லென்த் அந்த ஃப்ரீக்வென்சி இருக்குல்ல மியூ, அந்த மியூக்கு மேலே ஒரு பார், ஒரு கோடு போட்டால் அதுதான் மியூ பார். அதுதான் வேவ் நம்பரோட சிம்பிள். இது வந்து அதோட டெஃபினேஷன் என்னென்னா, நம்பர் ஆஃப் வேவ் லென்த் பெர் யூனிட் லென்த். ஒரு யூனிட் லென்த்தில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேவ் லென்த் இருக்குது அப்படின்றது தான் வேவ் நம்பர். அப்போது மியூ பார் விச் இஸ் ஈக்குவல் டு 1/λ. யூனிட் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த்தோட யூனிட் தான். நமக்கு வந்து வேவ் லென்த் பார்த்திங்கன்னா மீட்டரா, அப்போ 1/மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்க m⁻1 மேலே போனால் m⁻−1. அப்போது அதோட யூனிட் வந்து மீட்ரு இன்வர்ஸ். m⁻−1 தான் அந்த யூனிட் ஆஃப் வேவ் நம்பர். இப்போது இது வந்து நம்ம வந்து காமனாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சென்டிமீட்டர் -1. ஓகேங்களா? இது வந்து விச் இஸ் அ காமன்லி யூஸ்ட் யூனிட், நாட் அன் எஸ்ஐ யூனிட். இது வந்து 2021 நீட்டில் கேட்டது, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வேவ் நம்பருக்கு வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸை வந்து காமன்லி யூஸ்ட் யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் நாட் ஆக்சுவலி த எஸ்ஐ யூனிட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இதுக்கு முன்னாடி வேவ் நேச்சர் பார்த்தோம்ல, இப்போ வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்க்க போகிறோம். அதில் தான் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி இது எல்லாமே இனி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் கீழே ஃபர்ஸ்ட் என்ன பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைட் அதுக்கு வந்து 2 நேச்சருமே இருக்குது. இட் ஹேஸ் பார்ட்டிக்கல் நேச்சர் அண்ட் இட் ஹேஸ் வேவ் நேச்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு 2 ஃபினாமினன் இருக்குது. அந்த 2 ஃபினாமினன்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து ஒரு வேவாக கன்சிடர் பண்ணி அந்த வேவ் நேச்சரை வச்சேவும் டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போது டைஃப்ராக்ஷன்னா என்னென்னு டவுட் வரும். டைஃப்ராக்ஷன்னா எதுவும் இல்லை, வந்து ஒரு லைட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுது அப்படின்னா அதோட ஷேடோ வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. அந்த ஷேடோவோட எட்ஜஸில் வந்து லைட்டாக வந்து அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு ஷார்ப்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி பிளர்டாக இருக்கும். அது எல்லாமே டைஃப்ராக்ஷனில் வரும். டைஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் வேவ். டைரெக்டாக ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்க அந்த லைட்டாக ஒரு வேவ் வந்து லைட்டாக எதுலையாவது ஹிட் ஆகி ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ இதுலேயோ ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸில் அது வந்து லைட்டாக அதோட ஆங்கிள், அது போயிட்டுருக்க ஆங்கிள்லேருந்து லைட்டாக பெண்ட் ஆகும். அந்த பெண்டிங் ஆஃப் ஆங்கிள் அரௌண்ட் எனி அப்டக்கிள், ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு ஏதோ ஒன்று போகிற அந்த ஆங்கிளில் வந்து ஏதாவது ஒரு ஹிட்டில் ஒரு அப்டக்கிள்ஸ் அப்படின்னா எதுலையாவது போய் இடித்து அது வந்து லைட்டாக அதோட போயிட்டுருக்க ஆங்கிள்லேருந்து பெண்டிங் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த மாதிரி பெண்டிங் ஆஃப் வேவ், அந்த வேவ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் பெண்ட் ஆகும். அந்த இதுதான் டைஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ அதுதான் நம்ம ஒரு மாதிரி ஒரு லைட் முன்னாடி போய் நிற்கிறீங்க அப்படின்னா நம்ம ஷேடோவை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேடோ கரெக்டாக இருக்கும். அதோட எட்ஜஸ் எல்லாமே லைட்டாக பிளர்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஏன்னா இட் இஸ் டியூ டு பெண்டிங் ஆஃப் வேவ். அதுதான் டைஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி மூன் வந்து நீங்கள் ஃபுல் மூனெல்லாம் நல்ல வானத்தில் ஃபுல் மூன் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிலா தெரியும். நிலாவோட எட்ஜ் அந்த சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு மாதிரி பிளர்டாக இருக்கும். அந்த பிளர்னஸ் எல்லாமேவும் இட் இஸ் டியூ டு டைஃப்ராக்ஷன். அது வந்து என்னென்னா இட் இஸ் த பெண்டிங் ஆஃப் வேவ் அரவுண்ட் எனி அப்டக்கிள். ஓகேங்களா? இதுதான் டைஃப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன்ல டைஃப்ராக்ஷன் வந்தது. நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஒரு 2 காம்பினேஷன் ஆஃப் வேவ்ஸ், 2 வேவ்ஸ் வந்து கம்பைன் ஆகிறது. இதில் வந்து 2 வித்தியாசமாக ஒரு வேவ்ஸ் வந்து கம்பைன் ஆக முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேவ் வருது. இது ஒரு வேவ் 1 வச்சுக்கோங்க. இது வேவ் 2. இப்போ இது ரெண்டுமேவும் கரெக்டாக இப்படி கோயின்சைட் ஆகி ஒரே மாதிரி சேம் வேவ் லென்த்லேயே மூவ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு வேவ், ஒரு டைப் ஆஃப் வேவ். ஓகேங்களா? இதுவேவும் ஒரு வேவ் இப்படி ட்ராவல் ஆகி வருது. இன்னொரு வேவ் வந்து இப்படி எக்ஸாக்டாக வராது. இதே மாதிரி ட்ராவல் ஆகி வரணும். ஒன்று வந்து இந்த மாதிரி ட்ராவல் ஆகுது, இதுவும் ட்ராவல் ஆகுது, ஒரே வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஒரு வேவ் இப்படி இருக்குது அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு வேவ் வரும். அப்போது இந்த 2 வேவ் வந்து ஆட் ஆகிறப்ப எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு வேவ் ட்ராவல் ஆகும். இது வந்து ஒரு வேவு, இந்த வேவ் ஒரு வேவ், 2 வேவ் வந்து இது மாதிரி ட்ராவல் ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் வேவ். இது வந்து செகண்ட் டைப்னு வச்சுக்கோங்க. இது வந்து சிங்கிளாக ஆன் த ஹோல் வந்து வேவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டுமே மர்ஜ் ஆகி ஒரே இதாக ட்ராவல் ஆகும். ஒரே மாதிரி இதோடதும் ஒரே இதாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு கிடைக்கிற அந்த க்ரஸ்ட்டு கீழே கிடைக்கிறது வந்து ட்ரஃப். இது வந்து மேக்ஸிமமாக இருக்கும் நமக்கு. இதில் வந்து அதோட ஹைட் வந்து ட்ரஃபோட ஹைட் வந்து குறைஞ்சிரும். இது ரெண்டும் ஒரு வேறு இன்டர்ஃபரன்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பிரிட்ஜஸ்லலாம் பார்த்துக்கிங்களா, ஒரு ஸ்பீட் லிமிட் வந்து இந்த அளவு தான். இந்த பிரிட்ஜில் போகிறப்போ இந்த மாதிரி பிரிட்ஜ் வந்து மேலே ஏறி இப்படி போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீடை வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்ம இப்போ நம்ம கார் வெஹிக்கிள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஒரு ஸ்பீடில் வந்து அந்த ஒரு இதில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பிரிட்ஜுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வேவ் அந்த இது இருக்கும். அப்போது நம்ம இந்த ஸ்பீடு வரைக்கும் போனால் அது வந்து நார்மலாக ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப பெரிய இதாக இருக்காது. ஆனால் நம்ம வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போனோன்னா அந்த பிரிட்ஜு வந்து ஷேக் ஆகிறதுக்கு, வைப்ரேட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்னா நான் சொன்ன மாதிரி 2 வேவ் வந்து ஒரே மாதிரி ஆடப் ஆகுது, அது கன்ஸ்ட்ரக்டிவ். இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நம்ம செகண்ட் சொன்னால ஃபர்ஸ்ட் டைப் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ், செகண்ட் டைப் வந்து டிஸ்ட்ரக்டிவ். இதுக்கடுத்து நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்லாம் பார்ப்போம். அந்த லெசனில் உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிடும். இப்போதைக்கு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா இந்த 2 வேவுமேவும் நல்ல பெரிய ஹைட்டுக்கு போகும். டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா 2 வேவுமே ஒரு மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த மாதிரி நமக்கு கம்மியாக நெகட்டிவாக சின்ன லென்த்து கிடைக்கும், அது டிஸ்ட்ரக்டிவ். இப்போ வந்து நம்ம ஸ்பீடை வந்து கொடுத்துருக்க ஸ்பீட் லிமிட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ். அப்போது அது வந்து என்ன ஆகும்னா அந்த பிரிட்ஜ் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதனால அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் தான் மூவ் பண்ணணும். அது எல்லாமே இன்டர்ஃபரன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ வந்து அதுக்கடுத்து இது 2 ஃபினாமினானும் டைஃப்ராக்ஷனும் சரி இன்டர்ஃபரன்ஸும் சரி இட் கேன் பி எக்ஸ்பிளைன்டு பை வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது வந்து அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ஒரு வேவாக கன்சிடர் பண்ணால் நம்ம இது ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில அப்சர்வேஷன் அந்த காலத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கிடச்ச அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அந்த காலத்தில் தெரிஞ்சிருந்த ஃபிசிக்ஸ் 19th centuryக்கு தெரிஞ்சிருந்த ஃபிசிக்ஸ் வந்து அதனாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. அப்போ இருந்த
எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியை வச்சு அந்த அப்சர்வேஷனுக்கு வந்து ஒரு வேலிடான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல அந்த காலத்தில் தெரிஞ்ச கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை வச்சேவும். அப்போது நம்ம வந்து அப்படி என்னென்ன அப்சர்வேஷன் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இதை வந்து வேவ் பார்ட்டிக்கலாக வச்சு வேவ் நேச்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு அடுத்து சொல்கிறேன் நான் ஒன் பை ஒன்னாக. இப்போ வந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எது வந்து நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னாலேவும் வேவ் நேச்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சில அப்சர்வேஷன், இந்த 4 அப்சர்வேஷன். இதில் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சர் ஆஃப் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் ஹாட் பாடிஸ் விச் இஸ் த பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒன். பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பாடி அப்படின்னாலே ஒரு ஐடியல் பாடி விச் அப்சர்வ்ஸ் ஆல் ரேடியேஷன். எல்லா ரேடியேஷனுமேவும் ஒரு பிளாக் பாடி வந்து ஒரு பிளாக் பாடி அப்படின்னா அது வந்து ஒரு ஐடியலான பாடி. அது வந்து எல்லா ரேடியேஷனுமே அது வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஹீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாக் பாடி ஹீட் பண்ணுறப்போ அது வந்து என்ன பண்ணணும்னா, அதை அப்சர்வ் பண்ண எல்லா ரேடியேஷனையுமே அது எமிட் பண்ணும். எல்லா ஆப்ஜெக்ட்னாலையும் எல்லா ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னால எல்லா ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அதை ஹீட் பண்ணோன்னா எந்த ஒரு பாடி, அதாவது எந்த ஒரு திங்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்க எல்லா ரேடியேஷனையுமே ரிலீஸ் பண்ண முடியும், எமிட் பண்ண முடியுமோ அதுதான் பிளாக் பாடி. அப்போ அந்த மாதிரி ஒரு பிளாக் பாடி வந்து இட் அப்சர்வ்ஸ் ஆல் ரேடியேஷன், எல்லா ரேடியேஷனும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்போ ஹீட் பண்ணுறோமோ இட் எமிட்ஸ் ஆல் ரேடியேஷன். அதை அப்சர்வ் பண்ண எல்லா ரேடியேஷனுமே அப்படியே எமிட் பண்ணிடும். அதுதான் பிளாக் பாடி ரேடியேஷன். அதை பற்றி டீட்டெயிலாக இது முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ். மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகிறது, ரிலீஸ் ஆகிறது, ரிமூவ் ஆகி போகிறது from the surface when radiation strikes it, which is called as photoelectric effect. First வந்து black body radiation, second one என்னன்னு பார்த்தீங்கன்னா photoelectric effect. அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெட்டல் எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் அந்த மெட்டல்னு வச்சுக்கோங்க. ஒரு மெட்டல் இருக்குது, ஒரு மெட்டலை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ரேடியேஷன் அப்படின்னா இப்போ நம்ம லைட்டவே எடுத்துக்கலாம். லைட் வந்து இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எல்லாம் லைட்டில் இருக்குது. அந்த ஃபோட்டான்ஸ் இது வந்து ஒரு ரேடியேஷன், லைட் ரேடியேஷன் வருது. அதில் ஃபோட்டான்ஸ் இருக்குது. அந்த ஃபோட்டான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில், ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில், பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த மெட்டலோட சர்ஃபேஸில் ஸ்ட்ரைக் பண்ணுது. அப்போ அந்த மெட்டலோட சர்ஃபேஸை ஹிட் பண்ணோடனேவும் இந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இஜெக்ட் ஆகி வெளியே வந்துடும். எலக்ட்ரான்ஸ் ஆர் இஜெக்டட், எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துருமா. இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல்லேருந்து எஜெக்ட் ஆகிறது எல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், இந்த ஃபினாமினன் இருக்குல்ல, இந்த நடக்கிற இந்த ஃபினாமினன் பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஃபினாமினன் which occurs இந்த இடத்துல நான் சொன்னேன் இதெல்லாம் நடக்குதுல்ல, இந்த ஃபினாமினன் பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அவ்வளோதாங்க ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா. இதுக்கடுத்தும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த லைனுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேரியேஷன் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி, ஹீட் ஆஃப் சாலிட்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ வந்து சாலிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு, அது வந்து சாலிட் அப்படின்னா அதில் இருக்க ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நகராது. அது அந்த இருக்கிற இடத்துல வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே. கரெக்டுங்களா? அப்போது இதில் இருக்க அந்த எல்லா ஒரு ஆட்டம் வந்து ஃபிக்ஸ்டு பிளேஸில் இருக்கும். தே வில் நாட் ஃப்ரீலி மூவ். நம்ம லிக்விடில் கேஸில் இருக்க மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீனஸ்லாம் இங்கே இருக்காது. அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கிறப்போ ஒரு ஆட்டம் நம்ம வந்து ஒரு சாலிட் எடுத்துக்கிறோம். இப்போ அதை ஹீட் பண்ணுறோம் அந்த சாலிடை. அப்போ என்ன ஆகும், ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்குது. அப்போது அதனால் எந்த ஒரு இடத்துக்குமே மூவ் ஆகி போக முடியாது அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி. ஆனால் தே கேன் வைப்ரேட். அது இருக்க இடத்துலேயும் டு அண்ட் ஃப்ரோ லைட்டாக முன்னாடி பின்னாடி இப்படி லைட்டாக வைப்ரேட் ஆக முடியுமா? அப்போ அந்த மாதிரி வைப்ரேட் ஆகிறப்போ அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே இது அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அந்த ஆட்டம். அப்போ அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனோடனேவும் பொட்டென்ஷியல் எனர்ஜி பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன், பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அந்த ஆப்ஜெக்ட், அந்த சாலிட் ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதுதான் வேரியேஷன் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸ். அப்போது ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சரில் வந்து ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸில் வந்து நிறையா வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்டையுமே வேவ் நேச்சர் ஆஃப்
எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம்ஸ் எஸ்பெஷலி ஹைட்ரஜன். இப்போ வந்து லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அதே சேம் எனர்ஜியை தான் அது ரிலீஸ் பண்ணணும். இப்போ ஹைட்ரஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் தான் இருக்குது. அப்போ அது ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் தான் இருக்குதுன்னா அது வந்து அந்த ஒன்று அப்சர்வ் பண்ணுறது தான் ஒன்று எமிட் பண்ணணும். அப்படி பார்த்தோன்னா நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் இனிமேல் படிப்போம். அதில் வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் கிடைக்கணும். ஆனால் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா சீரீஸ் ஆஃப் லைன்ஸ், நிறைய லைன்ஸ் வந்து ஹைட்ரஜனுக்கு கிடச்சிருந்துருக்கு. அப்போ இது எப்படி அப்படின்னா அவங்களால அப்போ புரியல. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு லைன் தான் இருக்கணும். ஆனால் பட் தேர் வேர் சீரியஸ் ஆஃப் லைன்ஸ் இருந்தனால இது பேர் என்னென்னா குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி, which is quantization of energy. அதை பற்றி இதுக்கடுத்து நம்ம நல்லா டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். அப்போது இந்த 4 இது தான் நம்ம வந்து லைட்டை ஒரு வேவ் நேச்சரை கன்சிடர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அந்த 4 அப்சர்வேஷன்ஸ். இதை பற்றி 1 by 1 இதுக்கு அடுத்து நான் கண்டினியூஸாக பார்க்கலாம். இதில் பாருங்கள், நம்ம இப்போ நான் 4 பாயிண்ட் சொன்னேன்ல, இது 4th பாயிண்ட் இங்கே இருக்குது. த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ஹைட்ரஜன். அந்த இது நான் சொன்னேன்ல, ஹைட்ரஜனுக்கு ஒரு லைன் தான் வரணும். ஆனால் வி காட் சீரீஸ் ஆஃப் லைன்ஸ். அப்போது அது என்ன இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற ஒரு புது டாபிக் வந்து உள்ளே வரும். அதை பற்றி நம்ம அதுக்கடுத்து லேட்டர் டாபிக்ஸில் பார்க்கலாம். இப்போது இது மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். தீஸ் ஃபினாமினா, இப்போ நான் சொன்ன இந்த 4 ஃபினாமினான் இருக்குல்ல, they indicate that the system can take energy only in discrete amounts. All possible energies cannot be taken up or radiated. அப்போது நம்ம சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ரேடியேஷனும் எல்லா எனர்ஜியும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்க முடியாது, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியாது. பிளாக் பாடியை தவிர்த்து மிச்சதை எடுத்துக்கோங்க. எல்லா எனர்ஜியுமே அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ண முடியாது. பாயிண்ட் நோட் பண்ணணும், கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாத்தையுமே கண்டினியூஸாக எமிட் பண்ணவும் முடியாது. தே கேன் டேக் எனர்ஜி ஒன்லி இன் டிஸ்க்ரீட் அமௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. டிஸ்க்ரீட் அமௌண்ட்ஸ்னால் ஒரு பேக்கெட்ஸ் ஆர் அதை தான் நம்ம குவாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பேக்கெட்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேப் விட்டு அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியுமே தவிர ஒரு டிஸ்க்ரீட் அமௌண்ட்ஸ் அது பேர். எல்லா எனர்ஜியுமே அதனால் எடுத்துக்கவும் முடியாது. ரேடியேட்னால் வெளியே வந்து ரேடியேட் பண்ணவும் முடியாது. It is noteworthy that the first concrete explanation for the phenomena of black body radiation mentioned above was given by Max Planck in 1900. அப்போது 1900 வந்து ரொம்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளாக் பாடி ரேடியேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் வந்து யாருன்னா மேக்ஸ் பிளாங்க். அவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபினாமினா விச் இஸ் கிவன் பிலோ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை பற்றி கீழே ரீட் பண்ணி புரிஞ்சுக்க பார்க்கலாம். Hot objects, they emit electromagnetic radiations over a wide range of wavelength. அப்போது ரொம்ப ஹாட்டான ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி ஹீட் பண்ணப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்னால் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸில் வந்து அதனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ண முடியும். At high temperature, an appreciable portion of radiation is in visible region of spectrum. அப்போ ஒரு ஹை டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் ஹை டெம்பரேச்சர்லேருந்து அங்கே வந்து நமக்கு வந்து நம்ம அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் ரேடியேஷன் எமிட் ஆகிற ரேடியேஷன் வந்து விசிபிள் ரீஜனுக்குள்ளே இருக்கிறவங்கள அந்த 400 to 750 நானோமீட்டர்னு சொன்னோம்ல, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க விசிபிள் ரீஜன் வந்து ஒரு ஹை டெம்பரேச்சரான ஒரு இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்த விசிபிள் ரீஜன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. As the temperature is raised, a higher portion of shorter wavelength blue light is generated. இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த சைடு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த எம்டி பேப்பரில். இப்போ நான் வந்து ஒரு அயன் ராட் எடுத்துக்கிறேன். ஒரு அயன் ராட் எடுத்துக்கிறேன். அந்த அயன் ராடை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஒரு அயன் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம்ல, அயன் ராடை ஹீட் பண்ணுறேன். இப்போ இந்த வந்து 4000 கெல்வின் அந்த ஒரு ஹை டெம்பரேச்சர்கிட்ட நான் ஹீட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் கலரில் மாறும்.
ஓகேங்களா? இந்த ரெட் கலர்லேருந்து அடுத்து ஃபர்தராக நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது என்ன ஆகும்னா ரெட்லேருந்து ஒரு கலராக சேஞ்ச் ஆகி ஃபைனலாக ப்ளூ கலருக்கு வரும். இப்போது இந்த ரெட்டு டு ப்ளூ கலர் இருக்குல்ல, இதுதான் நமக்கு விசிபிள் ஸ்பெக்ட்ரம். அந்த விசிபிள் ரீஜன் ஹியூமன் ஐயால் இந்த ரேடியேஷன், இந்த எமிட் பண்ணுற ரேடியேஷன் விசிபிள் ஸ்பெக்ட்ரம்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போது இந்த இதை எமிட் பண்ணுதான் அப்போ விசிபிள் ஸ்பெக்ட்ரம். அந்த விசிபிள் ரேடியேஷனை வந்து இந்த இடத்துல மட்டும்தான் எமிட் பண்ணுது. எப்போது 4000 கெல்வின் ஹீட் நான் கொடுத்தப்போ அந்த அயன் ராட் வந்து ரெட் கலரில் வந்து எரியும். அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்லேருந்து ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலராக சேஞ்ச் ஆகி இங்கே கிடைக்கும். ப்ளூ பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் ஹை ஃப்ரீக்வன்சி, வேறஸ் ரெட்டுக்கு வந்து இட் ஹேஸ் லோ ஃப்ரீக்வன்சி பட் ஹை வேவ் லென்த் இருக்கும். ப்ளூக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருந்தால் லோ வேவ் லென்த் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வேவ் லென்த்தை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரெட்டுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ப்ளூக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது சன்னு பார்த்திங்கன்னா சன் இஸ் ஒன் ஆஃப் அன் பிளாக் பாடி விச் எமிட்ஸ், இது என்ன பண்ணும், ரேடியேஷனை எமிட் பண்ணும் ஆஃப் ஆல் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த். எல்லா ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்தில் இருக்கிற ரேடியேஷனை எல்லாமே எமிட் பண்ணுற ஒரு பிளாக் பாடி அப்படின்னா சூரியனையும் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னு நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த ஒரு பாடியை வந்து ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா, ஹீட் பண்ணுறப்போ எப்பயுமே ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது லாம்டா டிக்ரீஸ் ஆகும். லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த். இப்போ வேவ் லென்த் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஹீட் பண்ண ஃப்ரீக்வன்சி அதிகமாகிட்டே இருக்கும். அதான் நான் பர்டிகுலராக ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்குறப்போ நமக்கு இருக்கிறதுல எதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம், ப்ளூக்கு தான் ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது. நமக்கு கடைசியாக கிடைக்கிறது வந்து ப்ளூ கலரு, ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறது ரெட்டு. அப்போ ரெட்டு வந்து டக்குன்னு வந்துடும். இன்னும் ஹீட்டாக ஹையர் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறப்ப தான் நமக்கு ப்ளூ கிடைக்கும். அதே மாதிரி வேவ் லென்த் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா, இது ஹை வேவ் லென்த், இது வந்து லோ வேவ் லென்த். போக வேவ் லென்த் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எப்பயுமே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு அடுத்த டாபிக். இன்டென்சிட்டி வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ வந்து டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, லாம்டா டிக்ரீஸ் ஆகுது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அட் ஹை டெம்பரேச்சர் நான் சொன்னேன்ல ஒரு 4000 கெல்வின், அந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ணோன்னே அண்ட் அப்ரிஷியபிள் போர்ஷன் ஆஃப் ரேடியேஷன் இஸ் இன் த விசிபிள் ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். அந்த விசிபிள் ரீஜன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ரெட்டு டு ப்ளூ இப்போ காமிச்சேன்ல, அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் த டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்டு, இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஹையர் போர்ஷன் ஆஃப் ஷார்ட்டர் வேவ் லென்த் which is blue has high frequency low wavelength அப்படின்னு சொன்னோமா. அப்போ ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது ஹை டெம்பரேச்சரில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. when an iron rod is heated in the ஃபர்னஸில் வந்து அயன் ராடை வந்து ஹீட் பண்ணுறோம். இட் ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் டு டல் ரெட், ஒரு டல் ரெட் கலருக்கு கிடைக்கிது நமக்கு ஹீட் பண்ணோன்னே. தென் ப்ராக்ரெசிவ்லி பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் ரெட் ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெட் கலர் வந்து ரொம்ப டார்க் ரெட் மாதிரி ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா as this is heated further, இன்னும் வந்து இதை நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குது, the radiation emitted becomes white. அதுக்கடுத்து நமக்கு ரொம்ப ஹீட் பண்ணோன்னே ரெட் கலர்லேருந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் தென் பிகம்ஸ் ப்ளூ அஸ் த டெம்பரேச்சர் பிகம்ஸ் வெரி ஹை. இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு போனதுக்கப்புறம் அந்த ரெட் ராட் டல் ரெட்லேருந்து ரெட் அப்புறம் ஒயிட் இப்போ வந்து ப்ளூ கலரில் ஆயிடுது. நமக்கு வந்து ப்ளூ தானே விசிபிள் ரீஜனில் கடைசியாக கிடைக்கிறது, அதனால ப்ளூவாக சேஞ்ச் ஆகிடுது. அப்போ திஸ் மீன்ஸ்
that red radiation is the most intense at a particular temperature. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த ஒரு டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கெல்வின் அந்த டைமில் வந்து ரெட் கலர் வந்து ரொம்ப இன்டென்ஸ், மோஸ்ட் இன்டென்ஸ் அப்படின்னா ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ப்ளூ ரேடியேஷன் இஸ் மோர் இன்டென்ஸ் அட் அனதர் டெம்பரேச்சர். இது வந்து இன்னொரு டெம்பரேச்சரில் ப்ளூ ரேடியேஷன் வருது. நமக்கு ஒரு நார்மல் 4000 கெல்வினில் ரெட்டு கிடைக்குதுன்னா 4000 கெல்வின்லேருந்து இன்னும் பயங்கரமாக ஹீட் பண்ணோன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ளூ ரேடியேஷன் கிடைக்குது. அப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு கலர் ஆஃப் வேவ் லென்த்தோட நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து this means intensity of radiation of different wavelengths emitted by an hot body depend upon its temperature. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டல் ரெட்டில் இருக்கும், அதை நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல ரெட் கலர் வந்து கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் பை ஹாட் பாடி டிபெண்ட் அப்பான் இட்ஸ் டெம்பரேச்சர். அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி அதுக்கு வந்து ஹை ஆகும். அதுதான் இதில் சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். By late 1850s, it was known that objects made of different material and kept at different temperatures emit different amount of radiation. அப்போ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதை வேறு டெம்பரேச்சரில் வச்சு அதிலிருந்து அவங்க என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் கிடைக்கிறத வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. ஆல்சோ when the surface of the object is irradiated with light like electromagnetic radiation, a part of radiant energy is generally reflected. As such, a part is observed and a part of it is transmitted. அப்போ வந்து இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸில் வந்து லைட்டுன்ற ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, அதில் வந்து ஒரு சில எனர்ஜி வந்து பர்டிகுலர் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது, ஒரு சில பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது, அண்ட் தென் அ பார்ட் ஆஃப் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட், அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடுது. த ரீசன் ஃபார் இன்கம்ப்ளீட் அப்சர்ப்ஷன் இஸ் தட் orderly objects are as rule imperfect absorbers of radiation. An ideal body எல்லா ஆப்ஜெக்ட்டுமேவும் எல்லா ரேடியேஷனுமே அப்சர்வ் பண்ணாதுன்னு நான் சொன்னேன்ல, அதுதான் இதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், அப்போது இன்கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் நடக்குது, ஒரு சிலதை மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ணுது, மிச்சதெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணிடும் இல்லாட்டினா ரீஎமிட் பண்ணிடும். ஆனால் இப்போ ஒரு ஐடியல் பாடி இருக்குல்ல, which emits and absorbs radiation of all frequencies யூனிஃபார்ம்லி இஸ் கால்ட் அண்ட் பிளாக் பாடி. அப்போ பிளாக் பாடி அப்படின்னா அது யூனிஃபார்மாக எல்லா ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதையுமேவும் அப்சர்வும் பண்ணும், ரிலீஸும் பண்ணும். எமிட்னா அது வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு பிளாக் பாடி மட்டும்தான். அந்த பிளாக் பாடி அந்த ரேடியேஷன் எமிட்டட் பை சச் அ பாடி இஸ் கால்ட் அஸ் பிளாக் பாடி ரேடியேஷன். அந்த மாதிரி பாடி எமிட் பண்ணுற ரேடியேஷன் தான் நம்ம பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் ப்ராக்டிஸ் நோ சச் பாடி எக்ஸிஸ்ட். நம்ம ஏர்த்தில் வந்து ப்ராக்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸில் அந்த மாதிரி எதுவுமே பிளாக் பாடி இல்லை. கார்பன் பிளாக் approximates fairly closely to பிளாக் பாடி. கார்பன் பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்ராக்சிமேட்டில் பிளாக் பாடி மாதிரி தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் ஃபிசிக்கல் ப்ராக்சிமேஷன் to a black body is the cavity with a tiny hole which has no other opening. அப்போ ஒரு குட் ஃபிசிக்கல் இப்போது ஒரு ஐடியல் பிளாக் பாடி, ஒரு குட் ஃபிசிக்கல் அப்ராக்சிமேஷன் டு அ பிளாக் பாடி இஸ் அண்ட் ஒரு பிளாக் பாடி இருக்குது அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கணும், ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கணும், அது ஒரு டைனி ஹோலாக இருக்கணும், விச் ஹேஸ் நோ அதர் ஓப்பனிங், வேறு எந்த ஓப்பனிங்குமே இல்லாமல் இருக்கணும். எனி ரே என்ட்ரிங் த ஹோல் வில் பி ரிஃப்ளெக்டட் பை த கேவிட்டி வால்ஸ். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் உள்ளே வருதா, இங்கே ஒரு டைனி ஓப்பனிங் இருக்கும், இது வழி உள்ளே வந்துச்சுன்னா இதுக்குள்ளே அதோட வால்ஸ்லேயே பட்டு இதுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதை விட்டு வெளியே போகணுன்னாலும் அந்த ஒரு டைனி ஹோல் மட்டும்தான் உண்டு, வேறு எந்த ஒரு ஓப்பனிங்குமே இருக்கக்கூடாது. அப்போது அண்ட் வில் பி ஈவென்ச்சுவலி அப்சர்வ்ட் பை த வால்ஸ். அப்போது பிளாக் பாடி அந்த பாடி என்ன பண்ணுன்னா அந்த பாடியோட வால்ஸ் எல்லாமே அந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். பிளாக் பாடி இஸ் அ பர்ஃபெக்ட் ரேடியேட்டர். அது வந்து ஒரு நல்ல ரேடியேட்டராகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி, அந்த மாதிரி எனர்ஜி வந்தாலுமே அது ரேடியேட்டராக வந்து ஆக்ட் ஆகும். ஃபர்தர்மோர் பிளாக் பாடி இஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் இட் சரௌண்டிங். அப்படின்னா அது வந்து அந்த ஒரு பாடி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணுதோ அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து வெளியே எமிட் பண்ணிடும். இப்போ பாருங்கள்,
it radiates same amount of energy per unit area as it absorbs from its surrounding in an area அந்த டைம் இன் எனி கிவன் டைம். கொடுத்துருக்க டைமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணுதோ பெர் யூனிட் ஏரியாவுக்கு அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அது வெளியே ரீஎமிட் பண்ணிடும். The amount of light emitted, that is intensity of the radiation from a black body, and its spectral distribution depends only on its temperature. அப்போ வந்து நம்ம அந்த லைட் எமிட் ஆகுதுல வெளியே அதோட இன்டென்சிட்டி ஃப்ரம் அண்ட் பிளாக் பாடி இஸ் ஸ்பெக்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இட்ஸ் டெம்பரேச்சர். அதோட டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஸ்பெக்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்ட்ரல் வந்து இதுக்கடுத்து நம்ம அந்த ஸ்பெக்ட்ரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் அதுக்கடுத்த டாபிக்ஸ் வர்றப்போ நான் டீச் பண்ணிடுறேன். இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. At a given temperature, the intensity of radiation emitted increases with the increases of wavelength. Wavelength increase ஆக ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த எமிட்டட் அந்த ரேடியேஷனோட இன்டென்சிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் வால்யூம் அட் அன் கிவன் வேவ்லென்த். ஒரு கிவன் வேவ்லென்த்தில் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதோட இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீஸிங். அதுக்கப்புறம் போக 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 டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் பாருங்களேன், அந்த ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதோட இன்டென்சிட்டி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து மேக்ஸிமமாக ரீச் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் டு டிக்ரீஸ். இந்த டயக்ராமை தான் அதில் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க.